ஹலோ ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் ஈஸி குக்கிங் த கொங்கு ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நாட்டுக்கோழி வச்சு ஒரு வறுவல் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, தக்காளி, சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் கடுகு, சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. வெங்காயம் கொஞ்சம் நிறைய எடுத்துட்டா வறுவல் நல்லா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு தட்டி வச்சது, பேஸ்ட் பண்ணணுன்ட்டு இல்லை, தட்டி போடலாம். அதுக்கப்புறம் உப்பு போட்டதுக்கப்புறம் தக்காளி. நம்ம போட்டதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் போடுறேன். சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ மசாலா ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தூள், அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் வேகிறதுக்காக நான் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது நாட்டுக்கோழி இல்லையா, அதனால் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். ஒரு 15 to 20 minutes போல் வேக வைக்க போகிறேன். இது பாருங்கள் வெந்து தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. நாட்டுக்கோழி சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது வெரி சிம்பிள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.